வணக்கம் நண்பர்களே, தடைகளுடைய சரித்திரமடை சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமூச்சு கொள்கிறேன். மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்த ஒரு அருமையான திட்டத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திட்டத்தோட நேம் என்னன்னா வேளாண் இயந்திரமயமாக்குதலுக்கான துணை இயக்க திட்டம், அதாவது SMAM வாங்க. இந்த ஸ்கீம் மூலியமா விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரம் வாங்கல் 50% மானியமும், அதே வேளாண் இயந்திர மையங்கள் அமைக்க 80% மானியமும் கவர்மெண்ட் தராங்க. வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எங்க விண்ணப்பிக்கிறது, யாராருக்கு எவ்வளவு மானியம் கிடைக்கும், இன்னும் மேலும் பவுன் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க, ஒவ்வொரு தளவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம்னா விவசாயிகளுக்கிடையே குறிப்பாக சிறு விவசாயிகளுக்கு விவசாயிக்கரைகளை அப்டேட் பண்ணி வைக்கிறது இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். அதாவது வேளாண் இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்கிறது இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேளாண் இயந்திர சக்தியினை மேம்படுத்துறது, இதெல்லாம் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வாங்க எவ்வளோ மானியம் கிடைக்குன்னு பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் வேளாண் கருவிகள் இல்லை இயந்திர வாங்குறதுக்கு 50% மானியம் யாருக்கு கிடைக்குன்னா ஆதிதிராவிடர், பழங்குடியினர், சிறு விவசாயி மற்றும் பெண் விவசாயி இவங்களுக்காக 50% மானியம். எதுக்குன்னா வேளாண் கருவிகள் வாங்குறதுக்கு இல்லைன்னா இயந்திரம் வாங்குறதுக்கு. அதே 40% மானியம் இதர விவசாயிகளுக்கு கிடைக்கும். எதுக்குன்னா வேளாண் இயந்திரம் இல்லை கருவிகள் வாங்குறதுக்கு. அதுவே ஆதிதிராவிட பழங்குடியின சிறு விவசாயிகளுக்கு கூடுதலாக 20% மானியம் கிடைக்கும். எதுக்குன்னா விவசாய கருவிகள் இல்லை இயந்திரம் வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் வேளாண் இயந்திர வடகை மையம் அமைப்புக்கு எவ்வளவு மானியம் கிடைக்கலாம் பார்க்காங்க. இது 2 வகையாக அமைக்கலாம். ஒன்று வட்டார வழியிலும் அமைக்கலாம், இல்லைன்னா கிராம அளவிலையும் அமைக்கலாம். இப்போ வட்டார அளவிலான வேளாண் இயந்திரங்களுக்கு 40% மானியம் கிடைக்கும். யாரா இருக்குன்னா கிராமப்புற. நெக்ஸ்ட் வாங்க வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைப்பதற்கு எவ்வளவு மானியம் கிடைக்கும் பார்க்கலாங்க. இது 2 வகையில் அமைக்கலாம். ஒன்று வட்டார அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம், நெக்ஸ்ட் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம். ஃபர்ஸ்ட் வட்டார அளவிலான வேளாண் இயந்திர மையத்துக்கு எவ்வளவு மானியம் கிடைக்கும் பார்ப்பாங்க. இதுக்கு 40% மானியம் கிடைக்கும். யாரா இருக்குன்னா கிராமப்புற தொழில் முனைவோர், பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள் மற்றும் உழவர் உற்பத்தி அமைப்புகள் போன்றவர்களுக்கெல்லாம் வட்டார அளவில் வேளாண் இயந்திர மையம் அமைச்சா 40% மானியம் கிடைக்கும். அதே கிராம அளவிலான வேளாண் இயந்திர மையம் அமைப்பதற்கு 80% மானியம் யாருக்கு கிடைக்குன்னா பதிவு செய்யப்பட்ட கிராம குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தி அமைப்புகளுக்கு கிராம அளவிலான வேளாண் இயந்திர மையத்துக்கு 80% வரைக்கும் மானியம் கிடைக்கும். உங்க திட்ட செலவுல 80% வரைக்கும் மானியம் கிடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வாங்க மானியம் யாரு தரம் பார்க்கலாங்க. மானியம் மத்திய மாநில அரசு இணைந்தா தராங்க. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%, 2 பேர் இணைந்து மானியம் தராங்க. நெக்ஸ்ட் வாங்க இதுக்கு என்னென்ன தகுதின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன பகுதி எலிஜிபிள் பார்க்கலாங்க. வேளாண் கருவிகள் மற்றும் இயந்திரம் வாங்குவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும், சென்னை தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் எலிஜிபிள். அதேமாரி தான் வட்டார அளவிலான வேளாண் இயந்திர மயமாக்கத்துக்கு அனைத்து மாவட்டங்களும், சென்னை தவிர அனைத்து மாவட்டங்களும் எலிஜிபிள் தான். அதுவே கிராம அளவிலான வேளாண் இயந்திர மயம் அமைக்கிறது சென்னை, திருச்சி, திருவண்ணாமலை, திண்டுக்கல் தவிர்த்து மற்ற அனைத்து மாவட்டங்களும் எலிஜிபிள். எதுக்குன்னா கிராம அளவிலான வேளாண் இயந்திர வடகமை அமைக்கிறது எது எலிஜிபிள்னா சென்னை, திருச்சி, திருவண்ணாமலை, திண்டுக்கல் அவங்க தவிர்த்து மற்ற மாவட்டங்கள்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீம் மூலியமா என்னென்ன கருவிகள் வாங்கலாம் பார்க்கலாம். வாங்க சுழற்காப்பை, டிராக்டர், பவர் டீலர்ஸ் 8 கோரித்திற்கு மேல இருக்கணும். அதே நெல் நாட்டு நடவு இயந்திரம், விசைக்கல் எடுப்பான், தட்டை வெட்டும் கருவி, புதர் அகற்றும் கருவி, அறுவடை இயந்திரம், பல்வகை பயிர் கதிரெடுக்கும் கருவி, இதெல்லாம் இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க மானியத்தில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் மேலே சொன்னல அனைத்து கருவிகளும் வாங்கி நீங்க வேளாண் இயந்திர வடை வகைகளும் அமைச்சுக்கலாம். மேலே சொன்ன கருவி தான் இதுக்கும் எலிஜிபிள். நெக்ஸ்ட் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம். அவங்க வேளாண் இயந்திரம் மற்றும் கருவிகளை தனிப்பட்ட விவசாயி யாரெல்லாம் அமைச்சுக்கலாம். வேளாண் இயந்திரம் மற்றும் கருவிகளை தனிப்பட்ட விவசாயி யாரெல்லாம் அமைச்சுக்கலாம். அதே வட்டார அளவிலான வேளாண் இயந்திர வடை அமைப்பதற்கு யார் எலிஜிபிள்னா கிராமப்புற தொழில் முனைவோர், பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கம் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் இவங்கெல்லாம் வட்டார அளவிலான வேளாண் இயந்திர அமைக்கிறதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வடிவமைப்புகள் யாராவது எலிஜிபிள்னா பதிவு செய்யப்பட்ட விவசாய குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் இவங்கெல்லாம் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வடகை அமைப்பிற்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கீமுக்கு போய் எங்கே அப்ளை பண்ணுறதுனா யாரை போய் கலெக்ட் பண்ணணும்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள வருவாய் கோட்டத்தில் உள்ள
உதவி செயற்பொறியாளர் வேளாண் பொறியியல் துறையில் போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து அதை பற்றி சொல்லுவாங்க. மேலும் இந்த ஸ்கீம் பற்றி எதாவது டவுட்னா வந்து அவங்களே போய் கேட்டால் வந்து சொல்லுவாங்க. யாருன்னா வருவாய் கோட்டத்தில் உள்ள உதவி செயற்பொறியாளர் வேளாண் பொறியியல் துறையில் போய் கான்டாக்ட் பண்ணால் வந்து அவங்களே எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.